அனைவருக்கும் வணக்கம். திமுக எந்த அளவுக்கு தேர்தல் பயத்தில் இருக்கிறாங்க, தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை சாட்சின்னு சொல்லலாம். காரைக்குடியில் தேர்தல் பயணம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நேற்று நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நடத்தியிருந்தாங்க. தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு தொகுதிகளவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அதில் பங்கேற்று அதில் பேசியிருந்தார். சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி காரைக்குடி. இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் அதில் பங்கேற்று பேசுகிறாரு. அவருக்கு எதிரணியில் பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பில் இருந்து ஒரு நபர், அப்புறம் திமுகவிலிருந்து சேங்கை மாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளர் அவரும் பங்கேற்று பேசுகிறாரு. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவில் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணீங்க, இது வரைக்கும் ஒரு போராட்டமாக என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய சாதனைகள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு எதிராக, ஆளும் தரப்புக்கு எதிராக நாங்கள் பண்ண போராட்டங்கள் என்னென்னு சொல்லி வரிசை அடுக்கும் பொழுது இங்கே இந்த கூட்டத்துக்கு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய அந்த சேங்கை மாறன் அவர்களுக்கு அவருடைய பினாமியின் சார்பாக இங்கே ஒரு 3 குவாரிகள் இருக்குது. அவருடைய பேர்லேயே சூர்யா மணமகிழ் மன்றம்னு சொல்லி ஒரு பார் ஒன்று இயங்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அரசு நிர்ணயித்த நேரத்துக்கும் தாண்டி அவர்கள் மது விற்பனை நடக்குது இப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லி பட்டியலிட்டு பேசுகிறார். அதற்கு உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆதாரத்தை காமிங்க, எப்படி நீங்கள் இப்படி பேசலாம், புகாரை வாபஸ் வாங்கலைன்னா இப்போ நீங்கள் மேலே சொன்ன விமர்சனத்தை நீங்கள் வாபஸ் வாங்கலாம்னா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்களை தூண்டிவிட்டு அங்கே நெறியாளரினுடைய தலையில் மைக்கை எடுத்து வீசி ரத்தம் வர வச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல செயலாளர் அவரும் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க காரைக்குடியினுடைய திமுகவினர். அமைதியா இருங்க. அவர் சொன்னதுக்கு வாபஸ் வாங்கல விடவே மாட்டோம். நீங்க வாங்க, நீங்க வாங்க, வாபஸ் வாங்கணும். சரி, அங்க முதல்ல உட்கார சொல்லுங்க, அடுத்து பேசலாம். வாங்காம நாங்க விடவே மாட்டோம். அதுதாங்க ஐயா, எங்களை சொல்றதுக்கு எங்களை சொல்றதுக்கு என்ன அறியாத இருக்கு. அதுதாங்க ஐயா, உங்களுக்கு என்ன சார் அறியாத இருக்கு? அதாவது அந்த விவாத நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பேசினதுக்கு பின்னாடி சேங்கை மாறன் அவர்களும் பேசதான் இருக்கிறாரு. அவரும் இதற்கான பதில் சொல்லியிருக்கலாம். அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்ன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அதற்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு விவாதமாக போயிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவர்கள் தரப்புல ஆதாரத்தை கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த கல்குவாரிகள் இயங்குது, அதுக்கு எதிராக மக்கள் போராடினாங்க, நாங்களும் சேர்ந்து போராட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதற்கான ஆதாரம் வேற எங்கேயும் கொடுக்க வேண்டாம், சன் நியூஸ்லேயே இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கணக்கன்குடி கண்மாயில் மணல் அள்ளுவதை கண்டித்து விவசாயிகள் பல மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எதிராக நாம் தமிழர் கட்சி ஏன் அங்கே போராடினாங்க, மக்களுக்கான பிரச்சனைகள் கூட நின்றுருக்காங்கிறதா ஒரு பட்டியல்படுத்த விஷயமே. அப்போ இதற்கான ஆதாரங்கள் கேட்கறதுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் இப்படி அங்கே வன்முறை பண்ணுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதுவும் வெளிப்படையாக இவ்வளோ கேமரா இருக்குது, ஒரு சேட்டலைட் மீடியாவினுடைய நிகழ்ச்சி, அங்கே நம்ம எது பண்ணாலும் நமக்கே கெட்ட பேரா முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சும் கூட இதெல்லாம் நம்ம பண்ணாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. தேர்தலுக்கு இன்னும் 1 மாத காலம்தான் இருக்குது. அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது மக்கள் மத்தியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், மக்கள் இந்த பிரச்சனை எப்படி எடுத்துப்பாங்க, அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க பாருங்கள் அப்படின்னு அவர்கள் நினைக்கிற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு அவர்கள் பண்ண வைக்குது. வெளிப்படையாக அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் லைவ் கிட்ட உடைப்போம், லைவ் போட முடியாது, நாங்கள் எல்லாத்தையும் உடைப்போம், ஒழுங்காக அந்த கருத்தை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க. இது எப்படின்னா, ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள், அதை பொய்யை நிரூபிக்கிறதுக்கு அவர்கள் தரப்புலேருந்து பேசலாம், விவாதிகள் வேணாலும் பண்ணலாம். உடனே சொன்ன கருத்தை வாபஸ் வாங்கிட்டு மன்னிப்பு கேளுங்க, இல்லைன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவோம், வன்முறை ஈடுபடுவோம் அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ இவர்கள் தரப்பு ஒரு 30 பேர் வந்தாங்க அப்படின்னா, அதே மாதிரி நாம் தமிழர் தரப்புலேருந்து ஆட்களை இறக்கி அவர்கள் வன்முறை பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு டிவி நிகழ்ச்சி மாதிரி இருக்காது, அது கிட்டத்தட்ட ஒரு கலவரமாக வருமா இல்லையா? தெரியும், அங்கே காவல்துறை இருக்கிறாங்க, அவர்கள் முன்னாடி இதெல்லாம் நடக்குது. ஆனால் இப்போ எத்தனை பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சேங்கை மாறனவர்கள் சொல்கிறார், நாங்கள் விடவே மாட்டோம் அப்படிங்கிறார். அதனால தான் அந்த தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஆரம்பிச்சதே. அப்போது அவர் தான் இதை தூண்டி விட்டுருக்காரு. அப்படிங்கும்போது அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்படுமா, இல்லை இந்த அசம்பாவிதங்களும் காரணம் அவர் தான் சொல்லி கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுக்குமான்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ திருப்பூணம் அஜித்குமாரினுடைய கொலை வழக்கில் அரசாங்கத்தினுடைய சார்பாக, திமுக அரசின் சார்பாக பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய அந்த தாயார்கிட்ட இருக்காங்க இல்லையா, அஜித்குமாரோட தாயார், அவர்கள்கிட்ட போய் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. மண்டபத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லப்படும் பொழுது அங்கே அடிபட்ட பேர் தான் அந்த சேங்கை மாறன் அப்படிங்கிற நபர். திமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளர் அவர்கள் ஒருத்தர் இது மாதிரி அஜித்குமாரோட தாயார்கிட்ட போய் பேசுகிறாரு. அவங்ககிட்ட போய் நீங்கள் நாங்கள் உங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறோம், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பண்ணித்தரோம், நீங்கள் இந்த வழக்கில் ரொம்ப தீவிரம் காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ இதற்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஊடகங்களையும் கசிஞ்சது. நீதிபதி அவர்களே கண்டிச்சார், எதற்காக நீங்கள் சமரசம் பேசினீங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அதாவது வழக்கறிஞர் ஹென்ரி டெஃபைன் அவர்கள் இதை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்திலே முன் வச்சார், இந்த மாதிரிலாம் இவர்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டலாம். ஸோ அதற்கு எல்லாமே நீதிமன்றம் வரைக்கும் அந்த விஷயம் போச்சு. அப்போது நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா,
அப்பத்திலேருந்து இவருடைய பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அதையெல்லாம் தொகுத்த இடுமான கார்த்திக் அவர்கள் அந்த இடத்துல பேசுறாரு. இந்த மாதிரிலாம் உண்மை இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது, நாங்கள் இதற்கெல்லாம் எதிர்த்து வந்து போராடி இருக்கோம். திருப்பூரம் அஜித்குமாரோட விஷயத்தில் முதல்ல களத்திற்கு வந்து போராடினதுனால தான் இதே சிவகங்கை மாவட்டத்தில் ஆகாஷ் அப்படிங்கிற இளைஞருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விசாரணை மரணம் நடந்திருக்கு. அதற்கு எதிராகவும் நாம் தமிழ் கட்சி தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நாம் தமிழ் கட்சியோட சாதனைகள்னு அவர் சொல்கிறார், பட்டியலிடுறாரு. நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த களத்திலிருந்து, இந்த சிவகங்கை மண்டல இந்த காரைக்குடி மண்டலம் சொல்லி பேசுகிறார். அப்போ அதற்கு எதிர்த்து பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் கட்டவிழ்த்து விட்ட வன்முறை தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. இது நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஏதோ ஒரு முறை நடந்த விஷயம்னு கிடையவே கிடையாது. இதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய மேடையில் வந்து கீழேருந்து பொருள் எடுத்து வீசுறது, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடை ஏறி சண்டைக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும். தொடர்ச்சியாக அது எல்லாத்தையும் நடந்துகிட்டே இருக்கிற ஒன்று தான். ஆனால் கொஞ்சம் கூட வந்து ஒரு மக்கள் குறித்தான அச்சம் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை எந்த பொதுமக்களாச்சும் ரசிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதில் வந்து இந்த நெறியாளரோட தாக்கப்பட்டு ரத்தம் வடியுது அவர் மேலே. அப்போ வந்து இன்றைக்கி பத்திரிகையாளர் சங்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது நேரடியாக வந்து நடவடிக்கையாக மாறணும் அப்படிங்கிற நாம் சொல்கிற விஷயம். அந்த நபரை வந்து கட்சியை விட்டு நீக்குங்க, அவர் பண்ணது தப்புன்னு சொல்லி அவரை மன்னிப்பு கேட்க வைக்கணும் இல்லையா, அதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து நாம் தமிழ் கட்சியிலேயும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் வந்து மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. நெறியாளர் ராஜேஷ் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இதற்கெல்லாம் தீர்வாக வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பொதுமக்கள்கிட்டே நம்ம விட்டுறோம். ஏன்னா இவர்கள் தொடர்ச்சியாக இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையை தான் இவர்கள் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராக யாருமே பேசிடக்கூடாது, எங்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரோல் மீம்ஸ் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உஷாராக இருந்து இருப்பாங்க. நீங்கள் நல்லா வந்து யோசிச்சு பாருங்கள், கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக எந்த ஒரு இந்த ட்ரோல் வீடியோஸோ மீம் வீடியோஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக திமுக எதிர்த்து வந்திருக்காது. காரணம் என்னன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்கள் வந்து அப்படியே வந்து கிட்டத்தட்ட முடக்க பார்ப்பாங்க. நீங்கள் முன்னாடிலாம் வந்து கோபி சுதாகரோட வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து எல்லா அரசியல் தலைவர்களையுமே வந்து ட்ரால் பண்ணி போட்டிருப்பாங்க, அவர்களுடைய மிமிக்ரிலாம் பண்ணி போட்டிருப்பாங்க. இன்றைக்கு அதை பண்ண முடியுமா? ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஷோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதில் அவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குது. ஒரு சில நபர்கள் சமீபத்தில் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இப்போ அந்த திமுக கூட அடைக்கலாம் போயிட்டாங்க. ஸோ இப்படி எல்லா தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான ஒரு அரசியல் அழுத்தம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. அது திமுக வந்ததுக்கு பின்னாடி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ரொம்ப வெகு ஆரம்பத்தில் நடந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து முதல் தடவை தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து இந்த அளவிற்கு உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மகளினுடைய உரிமை தொகை 1000 ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை போய் பேசும்பொழுது தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தகுதி வாய்ந்த பெண்களுக்கான்னு சொல்லி ஒரு ட்ரோல் வீடியோ வந்து நெட்டில் வைரல் ஆகுது. அந்த வீடியோவில் பெண்களை உதாசீனப்படுத்திட்டாங்க, பெண்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த மீம் ஷேர் பண்ண நபர் மீது வழக்கு. அந்த மீமை கிரியேட் பண்ணவங்க கூட தனி, அதை எடுத்து வந்து எக்ஸ் தளத்தில் ஷேர் பண்ண நபர்கள் மீது வழக்கு. அதுக்கப்புறம் அவர்களையும் சிறைப்படுத்தி அப்போல்லாம் வந்து விஷயங்கள் பண்ணாங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளும் தரப்புக்கு எதிராக யாராச்சும் ஒருத்தர் வந்து ரொம்ப கடுமையாக வந்து பேசினாங்க அப்படின்னா உடனே வந்து அவரை கைது பண்ணி குண்டாஸ் போடுறது, அவர் மீது பழைய வழக்குகள் இது இருக்கான்றதை எடுத்து பார்த்து அவரை வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளேயே வைக்கணுன்றதுக்கான திட்டம் போடுறதுன்னு பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நாம் கண்ணெதிரே வந்து பார்த்த விஷயங்கள். அப்போது இது தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து மக்கள் இதற்கெல்லாம் எதிர்த்து வந்து கேள்வி கேட்கணும். இங்கே வந்து பாதிக்கப்பட்ட கட்சி தலைவர் வந்து பேசணும் அப்படின்லாம் இல்லை. இதை வந்து ஒரு பொதுமக்கள் வந்து இதற்கு ஒரு பாடம் புகட்டினா, பொதுமக்கள் தரப்புலேருந்து இதற்கு கேள்வி எழுப்பினா மட்டும்தான் இதற்கான தீர்வு நோக்கி வந்து நகரும். ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இப்போ இன்றைக்கி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த சேங்கை மாறன் அப்படிங்கிற நபரை கண்டிக்கிற இடத்துக்கு மக்கள் அவரை வந்து தள்ளணும். ஏன்னா இது வந்து இயல்பாக வந்து நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. இந்த ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசிட்டாரு, ஒரு கோவத்தில் வந்து பண்ணிட்டாங்கன்னா இல்லை, அவர்கள் அப்படி கோவத்தில் பண்ணக்கூடிய அளவிற்கு அங்கே ஒரு ஆபாசமான வார்த்தையோ இல்லை ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையோ அவர்கள் பண்ணவே இல்லை. அவர் கொந்தளிக்கிறார் அப்படியே. நீங்கள் வந்து எப்படி என்னை வந்து சொல்லலாம், நீங்கள் வந்து இதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க, நீங்கள் புகார் சொல்லிட்டு போகக்கூடாது, நீங்கள் புகார் சொன்னால் நான் விடமாட்டேன், என்ன சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில் தான் வந்து பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா ரொம்ப ஒரு ஆபாசமான வார்த்தையை பேசி திட்டார். இதே மாதிரி அங்கேயே நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் தான் ஹிம்லர் அவர்கள் தான் வந்து பேசுகிறாங்க. அங்கேயும் இதே மாதிரி ஒரு டோன் தான். எப்படி நீங்களாம் எங்களை கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு தோணி இருக்கு இல்லையா. இதுல ஒரு சரிசமோ ஒரு மேடை வந்து அமைச்சு கொடுத்துட்டாங்க. அதுதான் இவர்களுக்கான ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். எப்பவுமே வந்து இப்போ திமுக சார்பாக வந்து முக்கியமான வேட்பாளர்கள் முக்கியமான பிரதிநிதிகள் பேசும்போதெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் ஒரு சரிசமமாக வந்து இடம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா திமுகவில் பேச்சாளர்கள் வருவாங்க, திமுகவில் வேட்பாளர்களோ இல்லை முக்கியமான பிரமுகர்களோ வரும்போது நாம் தமிழர் கட்சியினர் வந்து அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதை வந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து திமுகவுடைய அமைச்சர் ஒரு பக்கம், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஒரு பக்கம் அப்படின்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வைக்கும் போதெல்லாம் அது மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கியத்துவம் பெறுது. காரணம் என்னென்னா அவர்கள்கிட்ட பதவி வந்து பெரிய அளவில் இருக்கலாம், ஆனால் இவர்கள்கிட்ட கருத்தியல் கொள்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த மோதலுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து மக்கள் பார்க்க வேண்டிய ஒன்று, அவருக்கு அந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். அந்த ஒரு வாய்ப்புக்காக தான் நாம் தமிழர் கட்சி ரொம்ப நாளாக வந்து காத்துட்ருக்காங்க.
நேருக்கு நேர் வாங்க, நீங்கள் 1-to-1 டிபேட் வாங்க, நம்ம பேசுவோம், நீங்களும் நாங்களும் பார்த்துப்போம், கருத்தியெல்லாம் நம்ம மோதிப்போம் அப்படின்னு சொல்கிறதுலாம் காரணம் அதுதான். அப்போ அது மாதிரி ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனால் அங்கே எதிர்த்தரப்பில் வரக்கூடிய நபர் வந்து சேர் எடுத்து வீசுறது, மைக் எடுத்து கூட்டத்துன்னு தூக்கி எறிகிறது, இதெல்லாம் ஒரு வீரமே கிடையாது இல்லையா? எப்படி நீங்கள் வந்து ஒரு 30 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல போய் அடிக்க பாஞ்சு அங்கே போயிட்டு கையில் கிடைக்கிற பொருள்லாம் எடுத்து தூக்கி வீசுறதுனால இது மூலமாக வந்து அங்கே இருக்க நபருக்கு வந்து அடிபடுது, அவர்களுக்கு வந்து ரத்தம் வருது அப்படின்னா இதை ஒரு வீரம்னு சொல்லி திமுக எடுத்து பேசினா உங்களுக்கு இதான் நிலமை, நாங்கள் இப்படிலாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக எதுவுமே சாதிக்க முடியாது. இது கண்டிப்பாக உங்களுக்கு மக்களுடைய ஆதரவையோ இல்லை மக்களுடைய நன்மதிப்பே பெற்று தராது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ எங்களுக்கு திமுகவுக்கு இதெல்லாம் ஒரு சிக்கலே கிடையாது, நீங்கள் சொன்னால் சொல்லிட்டு போங்க. அதாவது சூரியனை பார்த்து ஒரு நாய் குலைக்கிற மாதிரி தான் நீங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து நீங்கள் உதயசூரியனை பார்த்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, எங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசி கடந்து போனீங்கன்னா இந்த அளவுக்கு கோபம் வர வேண்டிய தேவையே இல்லையே. அப்போ அந்த இடத்துல எதற்காக இந்த அளவுக்கு ஒரு கோபம் வருது? ஒரு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா ஏன் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கோபம் வருது அப்படின்னா அவர்களுக்கு இதெல்லாம் சொல்லும் போது எக்ஸ்போஸ் ஆகிறதா ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து வெளிப்படையாக ஊடகங்களில் பதிவு பண்ணுறதா, இதெல்லாம் எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற கோபம் தான். ஸோ அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து இந்த வன்முறையில் வந்து நிற்கிது. இதற்கு அனைத்து தரப்பினரும் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம். சொல்லப்போனால் இப்போ அதிமுக தரப்புலேருந்து கண்டனம் வந்திருக்கு, தாவேகா தரப்புலேருந்தும் கண்டிக்கிறாங்க, அண்ணாமலையும் கண்டிச்சிருக்காரு. இப்படி பலதரப்பட்ட அரசியல் கட்சிகள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டனங்கள் வந்திருக்கு. இது உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. இதற்கு எல்லாருமே வந்து ஒரே நேர்கோட்டில் நின்று கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்படுறாருங்கிறத தாண்டி இந்த மாதிரி அணுகுமுறையை ஒரு கட்சி வெளிப்படையாக பொது வழியில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணி ஆகணும், எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்து சிந்திச்சு இவர்களுக்கு சரியான பாடத்தை வந்து வரக்கூடிய தேர்தல் களத்தில் வந்து புகட்டணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிற விஷயம். நன்றி.